சாதம் வடித்த கஞ்சியில் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணலாம். ஒரு பேனில் 3 கப் கஞ்சி எடுத்துக்கோங்க. கஞ்சி நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பீட்ரூட்டை கட் பண்ணி அதில் சேர்த்து அதோட கலர் கஞ்சியில் கலந்ததுக்கப்புறம் பீட்ரூட்டை தனியாக ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 100 கிராம் வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை நீங்கள் கரைச்சும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாகிற டைமில் 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். கெட்டியாகிற டைமில் மட்டும் ஸ்டவ்வை கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா கெட்டியாகி அந்த பேனில் ஒட்டாமல் வந்ததுக்கப்புறம் நெய் தடவப்பட்ட ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 20 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் பாருங்க அந்த பாத்திரத்திலேருந்து அப்படியே ரிமூவ் ஆகி வந்துடும். நம்ம இதை கஞ்சி தண்ணியில் செய்திருக்கோமே, இது எப்படி இருக்கும் தான் நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஜெல்லி மிட்டாய் சாப்பிடும்போது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே போல் இது இருக்கும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸில் கம்மியான டைமில் ரொம்பவே ஈஸியாக இதை செஞ்சிடலாம். மோஸ்ட்லி நம்ம சாதம் அடித்த கஞ்சியை கீழே தான் கொட்டுவோம். இனிமேல் அப்படி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ஸ்வீட் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதை ஒரு நாள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.